again, thanks to Thalapathy sir. அந்த கோட் அப்டேட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நிச்சயமா கொடுக்குறோம். பார்த்ததே பார்க்கக்கூடாது, கேட்டதே கேட்கக்கூடாது. ஸோ ஏதோ வெரைட்டி கொடுங்க சொல்லும்போது அங்கதான் சிம்ரன், நாங்க தான் பிரசாந்த்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்களே பிரசாந்த் ஃபீல் பண்ணீங்களா? பேர் கிடையாது. இதுல வந்து யார் சொன்னா? வாய்ஸ் இது உங்க மைண்ட் வாய்ஸ். ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே நாகா பேசுகிறேன். என்ன நாகா புது செட்டப்பில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி உங்களுக்காகவே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு சர்ப்ரைஸான கெஸ்ட் நம்ம மதுரைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போகுது. லெட்ஸ் கோ. வெல்கம் டு மதுரை. ரேடியோ சிட்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே நாகா பேசுறேன். ஆக்சுவலா நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் ரிலீஸ் பண்றத அப்படியே வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் he is the man who's ruling தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ், கண்டினியூஸ் ஹிட் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாப் ஸ்டார் இருக்காங்க. ஹாய் சார், வணக்கம். ஹாய் நாகா, வணக்கம். அண்ட் டு ஆல் த ரேடியோ சிட்டி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இட்ஸ் பிளஷர் பீங் ஹியர். ஐ லவ் யூ லாட் அண்ட் ஐம் எக்ஸைட்டட். இப்போ August 9th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பியானிஸ்ட். ஸோ கூடிய சீக்கிரம் என்ன ஸ்க்ரீனில் பார்க்க போறீங்க. ஸோ see you there. சார், ஃபர்ஸ்ட் இப்போ நிறைய லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கொரியன் மூவிஸ்லாம் இது பண்ணுறாங்க, ரீமேக் பண்ணுறாங்க, ஜாப்பனீஸ் மூவி ரீமேக் பண்ணுறாங்க. ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்த தூன் அப்படிங்கிற ஒரு மூவியை எடுத்து ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த படம் பார்த்ததும் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்ட். இன்றைக்கி வந்து இப்போ மக்கள் வந்து எல்லாருமே வந்து கதையோட ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்குறாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கணும், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பார்த்ததே பார்க்கக்கூடாது, கேட்டதே கேட்கக்கூடாது. ஸோ ஏதோ வெரைட்டி கொடுங்க சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் பார்த்ததும் ஐ லைக் இட். அண்ட் அதை வந்து இப்போது தமிழ் மக்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதை வரவேற்பாங்க, அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பியானிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா விஷயமே ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அது பெஸ்ட்டாக வந்து நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போது இந்த படம் வந்து we have done the maximum possible. உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா the entire star cast. We have சிம்ரன், we have பிரியா ஆனந்த், அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் முத்துராமன் சார், சமுத்திரகனி சார், யோகி பாபு சார், ஊர்வசி மேடம், கே.எஸ். ரவிக்குமார் சார், பெசநகர் ரவி, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு போன லிஸ்ட்டு இப்போ வனிதா விஜயகுமார், பூவையா, செம்மல்லர், மோகன் வைத்தியா, அதாவது இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் இப்போ இந்த ப்ரெசென்ட் டைம்ல இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. அதில் இப்போ ரீசெண்டாக வந்து அந்தங்க நேந்தம் சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அகேன் தி பெஸ்ட். எப்படின்னா ஒரு பக்கம் வந்து பிரபுதா மாஸ்டர் வந்து உங்க எல்லாரும் தெரியும், ஹீஸ் அ காட் ஆஃப் டான்ஸ், கிங் ஆஃப் டான்ஸ் தெரியும். அவரோட விஷுவலைசேஷன் கான்செப்ட்ல சாண்டி மாஸ்டர் வந்து ஹீஸ் அகேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ் ரைட் நவ. அவரோட கொரியோகிராஃபியில் அடுத்து வந்து பாடல் யார் பாடணும் இல்லை அந்த மாதிரி யார் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். அது கூட வந்து சரி அது மட்டும் பத்தாம கூட ஒரு பவரும் ஒரு எப்படி கூட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்க்கணுமோ விஜய் சேதுபதியோட வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ சாங்க்கு இப்படி பண்ணும்போது படத்துக்கு என்ன பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டீசர் படத்தை அந்த மாதிரி இதுவே பிரம்மாண்டம் பண்ணியிருக்கோம். அப்போ படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு யூ வில் கெட் தட் ஃபியூ தட் ஐடியா. ஸோ இப்போ வந்து அந்தகன் தி பியானிஸ்ட் அப்படிங்கிறப்போ பியானோவில் வந்து நம்ம வந்துட்டு சும்மா விரல வச்சு வாசிச்சிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு படமாக இருந்தாலும் நீங்கள் வாசிக்கிறது வரப்போகிறதா இல்லைன்னா கூட அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ அந்த இதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஜென்ரல் ஒரு ஆக்டராக இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த எந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் தில் ட்ரை டு டு ஜஸ்டிஸ். எனக்கு ஒரு லக்கி விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே பியானோ கற்றுக்கிட்டேன் சின்னஸ்லேருந்து. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அந்த சாங் வந்து கொடுக்கும்போது எந்த கார்டு எந்த ஹேண்ட் பொசிஷனிங் எங்கே சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஹெல்ப் மீ இன் தட்
பிளேயிங் திஸ் கேரக்டர். ஃபர்ஸ்ட் நீங்க படம் பார்த்து அப்பா கிட்ட போயிட்டு ஆமா, இது ஃபர்ஸ்ட் நான் பண்ணலாம்னு படம் சொன்னீங்க. பார்த்து நான் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சொல்லிட்டு அவரை பார்க்க வச்சு அப்படிதான் ஸ்டார்ட். ஓகே சூப்பர் சார். சார் இப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் க்ரூ. இந்த ஸ்டார் க்ரூ அப்படின்னு வர்றப்போ எந்த அளவுக்கு ஒரு வேல்யூஸ் அந்த படத்துக்கு ஆட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டார் க்ரூ ஹேண்டில் பண்றது ஒரு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா இருக்கும்ல. ஐயோ நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், ஏன்னா எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுக்கணும், எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஷேரிங் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி இஸ் ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். நீங்கள் ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது எவ்ரி பிளேஸ் இவ்வளோ எல்லாமே வந்து பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் பெரிய பேர் இல்லைனா கூட தே ரியலி ஆக்ட் தே ஆர் லைக் ஈச் ஒன் ஹேஸ் ஓன் ஸ்டைல் அண்ட் மாடுலேஷன் பிரிங் டு தெம்செல்ஃப். அவங்கள வந்து அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த படம் வந்து இது ஏன் சூஸ் பண்ணேன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் இருந்தாலும் அவங்க தீனி போடுற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்டார் வந்து ஆப்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம கூப்பிட்டதும் ஏதாவது அவங்க ரோல் சொன்னது உடனே எந்த ஒரு கொஸ்டின் இல்லாமல் அப்பாவுக்கு கேட்டதும் அப்பா வந்து ஓகே வாங்க சொன்னதுக்கும் அந்த மரியாதைக்கு அந்த லவ்வுக்கு எங்கள் மேலே வச்ச அஃபெக்ஷனுக்கு அவங்க வந்து உடனே வந்து எல்லாருமே நடிச்சாங்க. ஸோ த்ரூ திஸ் இன்டர்வியூ வந்து என்னோட எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ கூப்பிட்ட உடனே எந்த ஒரு கேள்வி இல்லாமல் உடனே வந்து அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் வந்து இன்னும் யூ ஜஸ்ட் இப்படி அசம்பிள் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க வந்தாங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த டப்பிங்கில் முடிச்சு படம் பார்க்கும்போது ரியலி ஹாப்பி. ஸோ எங்களுக்கு வந்து சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து கூட வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சு எங்களுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே சார். இப்போ வந்துட்டு ஆஃப்டர் லாங் டைம் நீங்க வந்து சிம்ரன் மேம் கூட நடிக்கிறீங்க. பிகாஸ் எப்பவுமே வந்து சிம்ரன் மேம் அண்ட் பிரசாந்த் சாரோட ஜோடியை நாங்கள் ஆன் ஸ்க்ரீன்ல அவ்வளோ கெமிஸ்ட்ரி, நாங்களே வந்து லவ் பண்ற மாதிரி நாங்க தான் சிம்ரன் நாங்க தான் பிரசாந்த்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்களே பிரசாந்த் ஃபீல் பண்ணீங்களா? இல்ல பார்த்தோம் அவ்வளோதான். இல்ல நான் சிம்ரன்னா புரிஞ்சது சார். பாய்ஸ்க்காகவும் சேர்த்து பேசணும்ல சார். அந்த பாய்ஸ் இது உங்க மைண்ட் வாய்ஸ் இது. சோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த படத்துல ஆஃப்டர் லாங் டைம் நீங்க சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்றீங்க. பட் இதுல வந்து அவங்க பேர் கிடையாது. இதுல வந்து யார் சொன்னா சார் நான் படம் பார்த்துட்டேன் சார். அந்த தூண் வந்து பார்த்துட்டேன் சார். பாத்தீங்க. பட் அதுதான் நான் எடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே இல்ல எனக்கு புரியல. அது புரியாம இருந்தா பெட்டர். ஓகே சரி சரி. அப்போ ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து அந்த கன்ல காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நான் சொல்லல. சரி இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சரி அப்ப வந்து அவர் ஒண்ணு சொன்னாங்க, சொல்லல, இருக்கு ஆனா இல்ல. அது என்னவா இருக்க போகுதுன்னு படத்துல போய் பாத்துக்கோங்க. இதுவும் நான் சொல்லல. இது நான் தான் சொன்னேன். ஓகே அவங்க கூட இப்ப ஆக்ட் பண்ணும்போது பிகாஸ் ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி எல்லாம் இருக்கும். நீங்க வந்து செட்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் அந்த மொமெண்ட்ஸ் சொல்லுங்க சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டு. இல்ல சிம்ரன் நானும் வந்து we are very good friends, colleagues. இப்போ நாங்க நடிக்க ஆரம்பிக்கும்போது உடனே வந்து we get into the role and வந்து we look after each other. அவங்க ஏதாவது இப்போ நடிக்கும் போது சரி கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு சொல்லுவோம். இல்ல வேற எப்படி சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு பண்ணுவோம். அண்ட் சீசன் ஆக்டர்ஸ்னால இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். டப்புன்னு வந்து ஒரு சீனை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ இட்ஸ் ஃபன் பீயிங் வித் அண்ட் ஆக்டிங் வித். ஓகே ஸோ இப்போ அந்தகனோட நீங்க சொன்ன அந்த சிங்கிள் வந்துட்டு விஜய் சார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சு? நான் வந்து ஓகே இப்போ ஒரு சாங்க்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து இப்போது ஒரு கரெக்டான ஒரு பர்சன் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் வந்து நான் என்னோட பிரதரை போய் கேட்டேன். உடனே அவரும் வந்து எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் உடனே எஸ்ன்னு சொன்னார். ஸோ அகெயின் தேங்க்ஸ் டு தளபதி சார் ஃபார் கேட்ட உடனே இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணி எங்களை கௌரவிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்படியே அந்த கோட் அப்டேட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நிச்சயமாக கொடுக்குறோம். அந்த படம் வரும்போது நான் பேசுகிறேன். இப்போ ஏதாவது ஒரு குட்டியா வந்து இப்போ நான் கூடிய சீக்கிரம் கோட் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே கோட் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம பிரசாந்த் சாரை மீட் பண்றோம். ஓகேயா? ஸோ வைகாசி பிறந்தாச்சுல இருந்து 1990 to 2024 ஸோ நிறைய எவல்யூஷன் நீங்களே பிரசாந்த் சார் கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இது வந்து அப்போ 1990க்கும் 2024க்கு இந்த ஒரு மாற்றம் எனக்குள்ள எனக்கே ரொம்ப பிடிச்சதுன்னா எதை சொல்றீங்க? நான் தானே சொல்லுவேன். ஏன்னா வந்து as you grow உங்கள் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யூ கீப் லேர்னிங். ஓகே எனக்கு வாழ்க்கை பற்றி பிடிச்ச ஒரே விஷயம் வந்து எவ்ரிடே இட் டீச்சர்ஸ் யூ நியூ திங்ஸ். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை நான் இதில் இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கலாம். புதுசாக ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது சரி அவங்ககிட்ட இந்த பெஸ்ட் குவாலிட்டிஸ் என்ன கற்றுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்தீங்க இவ்வளோ பப்ளி எவ்வளோ சேர்ப்பியா என்னதான் இருந்தாலும் ஆடி படன்னு அப்படி வந்து சரவடி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தட் எனர்ஜி எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ இதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி லைஃப் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எவ்ரிபடி யாரை மீட் பண்ணலாம் they have something nice, something பாசிட்டிவ் in them.
அதை நான் வந்து ஐ லைக் டு லேர்ன் ஃப்ரம் தட். ஓகே, இட்ஸ் a fun session. கண்டிப்பா அந்தகன் August 9th ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, பிகாஸ் he is our top star. தேங்க்யூ ஸோ மச். அந்த மதுரை மக்கள் அனைவருக்கும் இது வரைக்கும் எம்எல்ஏ வச்சு இந்த அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது ரசிகர்கள் அனைவருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போது அந்தகன் த பியானிஸ்ட் August 9th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். பார்த்துட்டு படம் எப்படின்னு சொல்லுங்கள். வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. see you soon in the theaters. love you. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.